வணக்கம். சங்கர் நாராயண், லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கேந்திராதிபதி. கேந்திரத்தில் தான் பொசிஷன் எடுக்கிறார். 10 குரு, 4 மற்றும் 7க்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்துல. கன்னி புதனுடைய ராசி. குரு இருக்கிற வீடு மிதுனம், ஜெமினி, புதனுடைய வீடு. இவர் வந்து ஸ்தான பலம் முதல்ல கொடுக்குறாரா நம்ம பார்த்தோம். கன்னிக்கு வந்து ஸ்தான பலமான குருவா? அவர் இருக்கிற இடம் நல்ல இடமா? 10னா என்ன? பதவி. ஸோ நிறைய பேர் சொன்னதெல்லாம் நிறைவேடுமா? நீங்கள் ஒரு டவுட் படலாம். 10 குரு வந்தால் பதவி போயிடும், வேறு பதவி வரும், வேலை போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரணும் தான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும் பதவியை விட்டு வேறு ஒரு நல்ல பதவியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களோட சுயஜாதத்துடைய பலகீனத்தை பொறுத்து சில சர்க்கிள்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி குரு வந்து கேந்திரத்தை ஸ்கொயரில் வராது முறை. அதுலேயும் வந்து மிதுன வீடு, காற்று வீடு, வேக வேகமாக நிறைய பேருக்கு மாற்றம் தான் ஏற்படுத்தும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், அந்த மாற்றத்தை தான் நிறைய ஏற்படுத்தும். அதுதான் கன்னிக்கு நான் பார்க்குறேன். அவரோட பார்வை பலம் என்ன பண்ண போகுது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னிக்கு 2nd ஹவுஸில் குரு பார்வை வருது. 2ஆம் இடம் துலாம் வீடு, சுக்கரனுடைய வீடு. காலச்சக்கரத்துக்கு அது 7வது வீடு. ஸோ குரு பார்வை என்ன செய்யும்? மிதுனத்திலிருந்து குரு பார்வை கன்னிக்கு 2nd ஹவுஸில் குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்லேயும் சரி, ஃபேமிலி மேட்டர்ஸ்லேயும் சரி, இல்லை கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே ஒரு சுபமான பலன்களை கொண்டு வரார். கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் சுப பலன்கள் நடக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கோம். இது வந்து முதல் நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பொருளாதாரம், ஃபைனான்ஷியலாக குரு 10ல் இருந்தாலும் அவரோட பார்வை 2ல் இருந்ததுன்னா பணம் கொடுக்க போகிறார். 10னா என்ன? வேலை. வேலை ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த இடத்துலேருந்து அந்த பார்வை என்ன பண்ணுது? உங்களுக்கு பொருளாதாரத்தையும் நிறைவாக கொடுத்துரும். ஸோ இது வந்து வேலை போய்டும்னு கிடையாது, வேலையில் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2nd ஹவுஸ் பார்வையை பற்றி பார்த்தோம். அதே குரு 4ஆம் இடம், அந்த கன்னிக்கு 4th ஹவுஸ். கன்னிக்கு 4th ஹவுஸ் வந்து தனுர் வீடு. அந்த இடத்துல குரு பார்வை. இது என்ன செய்ய போகுது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேலை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிங்க. நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறுறீங்க, வேறு இடம் மாறுறீங்க, அங்கேருந்து பணம் கிடைக்குது, கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு வேலை சம்பளம் கூட கிடைக்குது, இல்லை உங்களோட பிஸ்னஸில் இன்கம் கூட கிடைக்குது. 4th ஹவுஸில் குரு பார்வை வருது. வாகனம், வீடு வாங்குகிற யோகத்தை கொடுத்துரும். வாகனம், வீடு வாங்குறது அசையா சொத்து அல்லது ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் நேர யோகம். இது குரு பார்வையில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி மதர் ரிலேஷன்ஷிப், உங்கள் தாயாருடைய உடல்நிலை, அவங்களுடைய ஒரு அவங்க பேரில் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பு இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க மனசை நீங்கள் வந்து குளிர்விக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், நோய்களை நிவர்த்தி செய்ய போகுது உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். இதுவும் கன்னிக்கு அந்த குருவுடைய பார்வை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏதாவது சின்ன பொருளாவது வாங்க வச்சிடும். குறைஞ்சபட்சம் கோல்டாவது வாங்க வைக்கும். 4ஆம் இடத்துல சுபர் வீட்டில் குரு பார்வை வந்து ஏதாவது ஒரு சேமிப்பு கொண்டு வந்துடும். அதே மாதிரி 4th ஹவுஸில் குரு பார்வை வந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து அதிகார பதவி கொண்டு வரும். ஏன்னா அந்த 4ஆம் இடம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லையா, பதவி, ஒரு பதவி கிடைக்கிது, எனக்கு ஒரு பொசிஷன் தராங்க, நான் இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தால் இப்போ ஒரு பொசிஷனில் வரேன், அது 4ஆம் இடம். அப்புறம் குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து எங்கே விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 6வது வீடு, 6th ஹவுஸ். கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது, நிவர்த்தி ஆகணும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதையும் குறிப்பாக அது சனி வீடு. ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டே இருந்தேன், எப்போ சரியாகும் எப்போ சரியாகும், இப்போ சரியாகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்வை கண்டக சனியாக இருக்கார், குரு பார்வை நிவர்த்தி பார்வையாக வருது. இப்போ பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ 2nd ஹவுஸ், 4th ஹவுஸ் அண்ட் 6th ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை என்னென்ன செய்ய போகுதுன்னா குடும்பத்தில் சுப பலன்கள்,
உங்களுக்கே கூட ஒரு திருமண முயற்சி நடந்தாலும் அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறீங்க, உங்கள் வயது வந்து 20 30 இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் சுபபலன் நடக்கிற வாய்ப்பு உண்டு. சனி பார்வையினால் சில தடங்கள் இருக்கும். தடங்கள் இருந்தாலும் குரு பார்வை நிவர்த்தி செய்யும். அடுத்தது என்னென்னா, நம்ம பார்க்குறது 4ஆம் இடம். வீடு, வாகன, சொத்து, சுகங்களை சேர்ப்பது. ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் வந்து இருந்து வேலை செய்கிறது, இல்லை ஒரு வீடு அமையிறது, இல்லை ரொம்ப அருகாமையில் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம். தீராத நோய்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறது, எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிடுறது. எதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப போராடுங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக சால்வ் ஆகிறது. இதெல்லாம் தான் இந்த குரு பெயர்ச்சி கன்னிக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீர்க்கமான பலனாக நான் பார்க்குறேன். அவர் வந்து லார்ட் ஆஃப் 4 and 7, அவரே கலசரக்காரகன். அதனால் திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுப்பார். அவரே 4 கூடியவன், சுகஸ்தானாதிபதி அவர் தான் உங்களுக்கு. அப்போ வந்து சதுர கேந்திரம் வந்து இந்த 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானமாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து முயற்சி அதிகமாக எடுக்க வச்சிடும். குரு கன்னியை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவாக இல்லை, ஈவன் இன் 10th house. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பலனை பார்த்துருப்பீங்க, உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லையா. மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அப்கிரேட் ஆகிறோம், அப்டேட் ஆகிறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சுது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, குரு வந்து கேந்திரத்தில் வர கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வரதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும்போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம், 1 4 7 10. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்துதான் கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன், இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம், அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வரார். அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆகிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன் சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து இந்த குரு மட்டும் நீங்கள் இந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா
அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதுனத்தில் ஃபில் ஆயிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும் சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எனர்ஜி தான். 100% குட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பயிற்சியை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன். லக்னாவோட கம்பைன் பண்ணி தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.